யாரும் எனக்கு கிடையாது, நேசிச்சவங்க எல்லாம் கைவிட்டாங்க. ஒரு கிறிஸ்தவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. பவுல்கிட்ட கேட்டா பவுல் சொல்லுவார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், ஆனால் கர்த்தர் என்னை விட்டு விலகவே இல்லை. நாம எப்ப தெரியுமா கவலைப்படணும், எப்ப தெரியுமா நம்ம பாரப்படணும், எப்ப ஆவியானவர் என்ன கைவிட்டாருன்னு நமக்கு தோணுதோ அப்பதான் நமக்கு பாரம் வரணும். அந்த பிரசனத்தை உணர முடியலையோ அப்பதான் நமக்கு பாரம் வரணும். நமக்கு இன்னைக்கு பாரம் இல்ல, ஐயோ அவங்க விசாரிக்கல, அவங்க பேசல, அவங்க விட்டுட்டாங்க, அவங்க என்ன விசாரிக்கல, அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க. பாருங்க, நான் கண்டுபிடித்ததுல சொல்லுகிறேன், எனக்கு ஒரு கவலை இல்லையே. அவங்க கைவிட்டுட்டாங்க, இவங்க கைவிட்டுட்டாங்க, அவங்க பேசாம போயிட்டாங்க. ஏன்னு சொன்னா நான் இவர்களை விட இவர்கள் மனிதர்கள் என்னையும் சேர்த்தே தான் சொல்லுகிறேன். அப்படிதான் இருப்பாங்க. கைவிடாத ஒரு கர்த்தர் நமக்காக இருக்கிறாருங்க. இத பார்த்தாச்சுன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை அணைஞ்சிருங்க. அவங்களையும் இவங்களையும் நீங்க பார்த்து பார்த்து இன்னைக்கு சோர்ந்தவர்கள் தான் அதிகம். அவர்களையும் இவர்களையும் பார்த்தல்ல, ஆவியானவரை பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில நின்று நான்காவதாக கதறினார். என்ன தெரியுமா வார்த்தை? ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி. அதுக்கு என்ன அர்த்தம்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் தெரியுமா கதறார்? இப்போ 33.5 வயசு இயேசு கிறிஸ்து, 33.5 வயசு வரைக்கும் பிதாவை பிரிந்ததை அவர் உணரவே இல்லை. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். பிதா என்னை தனியாக இருக்க விடவில்லை என்று சொன்னார். நிந்திக்கிறவர்கள், கீழே இருந்து தலையை துலுக்குகிறவர்கள், காரி துப்புகிறவர்கள் இருக்கட்டும், இதை எல்லா வேதனையும் சகிப்பேனே தவிர தேவன் எனக்கு முகத்தை மறைக்கிற ஒரு வேதனை உண்டு, அதை மட்டும் சகிக்க மாட்டேன். அந்த நேரத்தில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார்.